டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம ஆர்டிகல் 246 அண்ட் 7th ஷெட்யூல் பத்தி தெரிஞ்சுப்போம். ஆர்டிகல் 246லயும் 7th ஷெட்யூல்லையும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயங்களை சார்ந்து சட்டத்தை இயற்றிக்க முடியும் அப்படிங்கிற அதிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு, கேரளா மாதிரியான அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் மக்களுக்கு உண்டான மாதிரி என்னென்ன சட்டங்களை இயற்றிக்க முடியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இல்ல 2 பேருமே சேர்ந்து கூட என்னென்ன விஷயங்களுக்காக சட்டத்தை இயற்றிக்க முடியும் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த 3 லிஸ்ட்லயுமே எந்தெந்த கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான அதிகாரங்களை யூஸ் பண்ண முடியும், அதாவது சட்டங்களை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 3 லிஸ்ட்லயுமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி அந்தந்த கவர்மெண்ட் வேற லிஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், யூனியன் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் ஃப்ரேம் பண்ணணும், இல்லையா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் ஃப்ரேம் பண்ணணும். ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ள போகவே கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் சட்டத்தை கிரியேட் பண்ணணுமே தவிர யூனியன் லிஸ்ட்ல போகக்கூடாது. கன்கரண்ட் லிஸ்ட்ல வேணா போய்க்கலாம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 246ல சொல்லியிருப்பாங்க. ஒரு வேலை இந்த யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்காக சட்டத்தை இயற்றுனாங்க அப்படின்னாலோ, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சட்டத்தை இயற்றுனாங்க அப்படின்னாலும் அது செல்லவே செல்லாது. சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் அதை வந்து வாய்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் நமக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி அந்தந்த கவர்மெண்ட் இது என்னோட ஆளுகைக்கு உட்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இல்ல வந்து ஒரு வேற மாதிரியா அதை வந்து மாற்றி சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் கரரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ட்ரினை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி இது அதுக்குள்ள ஃபிட் ஆனிச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை வாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் கரரபிள் லெஜிஸ்லேஷன் யூடியூப்ல தெளிவா வீடியோ இருக்கு, அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு வேலை இப்போ யூனியன் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்காக சட்டத்தை கிரியேட் பண்ணும்போது வர வழியே இல்லாம ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேல லைட்டா கிராஸ் ஆகி தான் வருது அப்படின்னா அது செல்லுமா செல்லாதான்னு பார்த்தா அது செல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னா, அந்த யூனியன் கவர்மெண்ட் தன்னுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அந்த சட்டத்தையே கிரியேட் பண்றாங்க அப்படிங்கும்போது வேற வழியே இல்லை, இதை லைட்டா என்க்ரோச் ஆகிதான் ஆகும், அதாவது வேற லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல என்க்ரோச் ஆகிதான் ஆகும்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா யூனியன் லிஸ்ட் கொண்டு வந்த அந்த சட்டம் என்னதான் ஸ்டேட் லிஸ்ட்ல லைட்டா என்க்ரோச் ஆகிருக்கு அப்படிங்கறதுனால செல்லும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டம் வேற வழியே இல்லாம யூனியன் கவர்மெண்ட் மேல லைட்டா கிராஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டமும் செல்லும். இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேஷனை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அது என்ன பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித் அப்படிங்கிறது எசன்ஸ் ஆஃப் சம்திங், சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் சம்திங். ஸோ பித் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய எசன்ஸ் என்ன, அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறதும், சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் சம்திங் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதும். ஸோ சாராம்சமும் முக்கியமான விஷயமும் ஒரு சட்டத்துல என்ன அப்படிங்கிறத நாம அதை கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவோம். அதை டிசைட் பண்ண பேசிஸ்ல அந்த சட்டம் வந்து யூனியன் லிஸ்ட்ல வருதா, ஸ்டேட் லிஸ்ட்ல வருதா, கன்கரண்ட் லிஸ்ட்ல வருதா, அது கொண்டு வந்த கவர்மெண்ட்னால இதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இதுக்கு இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் என்ன அப்படின்னா, பிரஃபுல்லா குமார் முகர்ஜி வெர்சஸ் த பேங்க் ஆஃப் காமர்ஸ் 1947, 49 BOMLR 568. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1949ல வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 1940ஸ்ல சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ற மாதிரி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 லிஸ்ட் இந்த பேர்ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்சியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்தது. ஸோ அந்த ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்சியல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது ஃபெடரல் லிஸ்ட் கீழே வந்துச்சு. அதாவது ஃபெடரல் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ சென்ட்ரல் யூனியன் லிஸ்டா மாறி இருக்கு. மணி லெண்டர்ஸ் அண்ட் மணி லெண்டிங் அப்படிங்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ப்ராவின்சியல் லிஸ்ட்டுக்குள்ள, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ள வந்து இது வந்திருந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ், இந்த கேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேஸா ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ த பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1946
தி பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1946 அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலியமா பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றாங்க. மணி லெண்டர்ஸ்க்கான ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மணி லெண்டர்ஸ் வந்து மணி லெண்டிங் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ப்ரொவின்ஷியல் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ பெங்கால் கவர்மெண்ட் அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1946 அப்படிங்கிறது கொண்டு வந்த அந்த விஷயம் வந்து ஜென்ரலி அக்செப்ட் பண்ணக்கூடியதுதான். ஆனா இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் மூலியமா பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ப்ராமிசரி நோட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் அதுக்குள்ள சொல்றாங்க. மணி லெண்டர் அப்படின்னா இல்ல மணி லெண்டிங் அப்படின்னா பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும் போது ப்ராமிசரி நோட்டுமே பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு உள்ளதான் வரும். ஏன்னா ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது கடன் பத்திரம். ஸோ அதுவுமே பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளப்பட்ட விஷயத்தான் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆக்ட் மூலியமா ப்ராமிசரி நோட்டையும் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. இதை வந்து அப்போ இருந்த இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. இதுல ஜட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பிரைவேட் கவுன்சில் இருந்தது, சுப்ரீம் கோர்ட் ஃபெடரல் கோர்ட் கிடையாது, பிரைவேட் கவுன்சில் இருந்தது. பிரைவேட் கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கேஸை வந்து இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன இந்த பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1946 உடைய பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் இந்த ஆக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசுது. அப்படி பார்க்கும்போது ப்ராமிசரி நோட்லயும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்ட் செல்லும். என்னதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி அதன் ஸ்டேட் லிஸ்ட் மூலியமா சட்டத்தை கிரியேட் பண்ணி வேற வழியே இல்லாம சென்ட்ரல் லிஸ்ட்ல வந்து உள்ள இன்வேட் ஆகி வருது அப்படிங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைட்டா இன்வேட் ஆகிறதுனால அது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. இன்னொரு கேஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் FN பல்சாரா AIR 1951 SC 318. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பாம்பே ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அது வந்து பாம்பே ஸ்டேட் ஆஃப் பாம்பே தான் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் மூலியமா இருக்கக்கூடிய விஷயத்துக்காக பாம்பே கவர்மெண்ட் ஒரு ஆக்டை கிரியேட் பண்றாங்க. இந்த ஆக்ட்ல எந்தெந்த விஷயத்துல வந்து தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த லிக்கர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து இவங்க சில விஷயத்த வந்து தடை பண்றாங்க. ஆனா இந்த கஸ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் லிக்கர் சம்பந்தப்பட்ட விஷயமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான யூனியன் லிஸ்டுக்குள்ள வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி வருது. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா லைட்டா என்கரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு லிஸ்ட்ல செய்யக்கூடிய விஷயத்தை தாண்டி வேற லிஸ்ட்ல லைட்டா என்கரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால இது நம்ம வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லயும் அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்.